الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: سيأتي زمان على أمتي يحبون القصور وينسون القبور أو كما قال عليه الصلاة والسلام. சங்கிக்கும் மிகுந்த மேன்மைக்கும் இருத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹின் மேலான அருளும் அவரின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செவ்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோம் அவர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் ஹிதுமத் செய்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. எதிர்களுடைய சூழ்ச்சியிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. உள்ளத்தை அல்லாஹ் ஒளிமயமாக்கி தந்தருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, பாக்கியமான மாதம் ஷஅபானுல் முஅzzம், கண்ணியம் நிறைந்த கண்ணியம் பொதிந்த மாதம். எந்த வல்லல் நபி அவர்கள் ரஜப அல்லாஹின் மாதம் ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சர்தாரி ஆலம் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் இந்த ஜும்ஆவிலே ஒன்று கூட செய்தான். ரப்பல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக. இந்த மாதத்தின் பொருட்டால் நம் வாழ்விலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ரஜபில் பரக்கத்தை தேடியவர்கள் ஷஅபானிலும் பரக்கத் செய் என்று வல்லல் நபியினுடைய துஆ, அதுபோன்று அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ரமலானை அடைந்து எல்லா விதமான நற்காரியங்களும் செய்வதற்கு உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, அடியார்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஆனால் அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டும். நான் உன்னை படைத்தது எதற்கு? உன்னை படைத்தது நோக்கம் ஒன்று இருந்தால் உனக்காக வேண்டி அனைத்தையும் நான் படைத்திருக்கிறேன்.
வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்காக வேண்டி எல்லாமே படைத்தேன். உலகத்தில் எதுவெல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் அவனுடைய அடியார்களாய நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வான்மறை நமக்கு சொல்லி காட்டும். அப்படியானால் இந்த அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை வாழ தௌபத் செய்வானாக. அல்லாமா இஸ்மாயில் மர்சூல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. சையதுனா புஹுலுல் தானா ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் ஒரு ஞானி. தங்களுடைய வாழ்க்கையில் மறுமையின் சிந்தனையோடும் மன்னரையின் நினைவோடும் இறை நினைவோடும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள் புஹுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இறை காதலை கொண்டவர்களாக, மறுமையின் சிந்தனையாக்கி கொண்டவர்களாக, மறுமையின் நினைவாக்கி கொண்டவர்களாக, கபரை நினைத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட காரணத்தால் அவருக்கு பட்டம் தெரியுமா, பைத்தியக்காரர். இறை சிந்தனையோடும் நினைவோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம் பைத்தியக்காரன். அப்படித்தான் பெயர் மாற்றப்பட்டுச்சு. புஹுலுல் மஃப்தூன் என்று சொல்லக்கூடிய இருந்தவர்கள் புஹுலுல் மஜ்னூன் என்று ஆக்கப்பட்டார்கள். அவங்க சொல்றாங்க, நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாள் பஸ்ராவுடைய வீதியில போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா சிறுவர்களும் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாதாம் கொட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம ரவை வச்சு விளையாடுறோம் இல்லையா, அது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிறுவர் மாத்திரம் ஓரத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், மாயு புக்கியா உள்ளாம், யா சொபி, சிறுவரை ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உங்கள்கிட்ட காய் வாங்க அந்த காசு இல்லையா? நான் தரம்பா, வாங்கி விளையாடுறியா? அப்படித்தானே நம்ம கேட்போம். இது இயல்பு அல்லவா? நல்ல குணமுடையவர்களுக்கு அந்த இயல்பு உண்டாகும். இரக்கம் கொண்டவர்களுக்கு அந்த தன்மை ஏற்படும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் இரக்கமுடையவர்களாக ஆக்கி அல்வானா. துவா செய்துக்கிட்டே இருக்கணுங்க, எப்பவும் துவா செய்ய. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம், அண்ணல் பெருமான் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லி காட்டினார்கள், சயதி ஜமானின் அலா உம்மத்தி, என் உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எப்படி ஒருவனிடத்தில் உதவி தேடி தான் தப்பிப்பதற்கு வழி தேடுவானோ அதுபோல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துஆவின் மூலமாகத்தான் தண்ணீரிலிருந்து தப்பிப்பவன் எப்படி அழைத்து தன்னை ஈடேற்றமாகுவதற்கு உண்டான வழிகளை தேடி கூப்பிடுவானோ அதுபோல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் துஆவை கொண்டு தவிர வேற வழியே இல்லை. விளங்கிட்டீங்களா? விளங்கணும். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த சமூகத்திற்கு உண்டான ஒரு நெருக்கடி. இப்ப நாம துஆ செய்துட்டோம், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை அமைத்து தந்தல்வாயாக. இஸ்லாமியர்களையும் நல்லவர்களோடு அந்த மனிதாபிமானத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு பொறுப்பாளிகளை எங்களுக்கு நியமித்து தந்தல்வாயாக. அப்படித்தானங்க. ஒரு நாள் ஓட்டுக்கு, ஒரு நாள் பணத்திற்கு நாம் 5 வருஷம் கஷ்டப்படணும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு 1 கிலோ பூண்டு எவ்வளோங்க? 500 ரூபாய். ஒரு ஓட்டு போட்டுட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு 1 கிலோ பூண்டு வாங்கினா முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு 5 வருஷம் நாம கஷ்டப்படணும். அல்லாஹ் பாதுகாத்தருவானா. கொஞ்சம் சிந்தனையை நாம சிந்திச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் தஆலா இடத்தில் கரமேந்தி ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமையாக்கி தந்தல்வாயாக, எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர் நியமித்து தந்தல்வாயாக என்று துஆ செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேரும் களத்திரில போகும் அசத்து துஆ செய்யுங்க, நாம துஆ செய்யறோம், இருக்கிறவங்க ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அப்படிதானங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், நான் 2-3 பேரும் நேரத்தை நம்மளை சந்திச்சு சொன்னதுனால இந்த செய்தியை நான் வெளிப்படுத்துறேன். சங்கேமிக்கவர்களே, அப்ப நல்ல உள்ளம் இருக்க வேண்டும். அப்ப சுபியா அந்த குழந்தைகிட்ட புஹுலுல் தானா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஏன்பா நீ விளையாடல, நான் வாங்கி தட்டா, காய் வாங்கி தட்டா விளையாடுறியான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அவர் என்னை பார்த்தார். அந்த சிறியவர் என்னை பார்த்தார். யா புஹுலுல், ஓ புஹுலுலே, அலிஹாதா குலிக்னா ஃபலிஹாதா குலிக்னா, இதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். விளையாடுவதற்கு, அந்த சின்ன பிள்ளை சொல்ற வார்த்தை, இந்த விளையாடுவதற்கு நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் திரும்ப கேட்ட ஃபலிமஹாதா குலிக்னா, இப்ப நாம் வேற எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்? சின்ன பிள்ளையா இருந்தா விளையாடுறதுக்கு, விளையாடும் பருவம் தானே, அந்த சந்தேகம் இல்லை. அப்ப சின்ன பிள்ளையா இருக்கிற, அப்ப விளையாடுறது தானமா செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில ஃபலிமாதா குலிக்னா, அப்போ வேற எதுக்குமா படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று
நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ் யா கலீலன் அக்கல், புத்தி இல்லாதவரே. என்ன சொன்னாரு? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து சின்ன பையன் கிட்ட ஓங்கிட்டு பட்டார் நம்ம அரைஞ்சிருவோம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு? உங்க வாப்பா இப்படிதான் படிச்சிருந்தாரா? திருப்பி கொஞ்சம் பார்த்து உங்க அப்பா இப்படிதான் படிச்சு அப்படிதான் கேட்போம்மா. ஏண்டா கொஞ்சம் ஒண்ணு அறிவில்லை, நல்ல பேசணும் கத்துத்தரல அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். புத்தி குறைவானவரே, பொலிமாதா கலித குளிப்பினா, நம்ம எதுக்கா படைக்கப்பட்டுட்டோம்? வேற எதுக்குப்பா படைக்கப்பட்டுட்டோம்? அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறா, உங்களை எல்லாம் நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? வீணாக உங்களை படைக்கல. நீங்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என் பக்கம் நீங்கள் மீண்டு வருவீர்கள். அப்ப மீண்டு ரப்பை சந்திக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆயத்தை வச்சு நான் சிந்திச்சுக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிறான், வீணாக படைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒருபோதும் நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கை கொண்டு மறுமையில் என்னை சந்திப்பீர்கள். அப்ப ரப்ப சந்திக்கும் போது எதோடு சந்திக்கணும்? நல் அமல்களோடு, அல்லாஹின் நெருக்கத்தை பெற்றவர்களாக, அவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக அல்லவா நாம சந்திக்கணும். இந்த மாதிரி விளையாண்டு நேரத்தை போக்குனா எப்படி அவனை சந்திக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறியவர் சொன்னார். பெஹ்லுல் தான ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு சிறியவர் இவ்வளவு புத்திமானாக இருக்கிறார். நான் கேட்டேன், இவ்வளவு ஞானமுடையவனாக இருக்கிறாயப்பா, இவ்வளவு ஞானமுடையவனாக இருக்கிறாயே, அறிவுடையவனாக இருக்கிறாயே, எதை கொண்டு நீ இவ்வளவு சிந்திச்சாய்? இந்த ஆயத்தை கொண்டுதான் நான் சிந்திச்சேன்னு சொன்னார். அவர் சிறியவர் சொன்னாரா, இந்த ஆயத்தை கொண்டுதான் நான் சிந்திச்சேன் என்று சொன்னாரா. ஒரு சில விஷயங்களை சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு பிள்ளைகள் எதை கொண்டு சிந்திச்சுட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியும். செல்லை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் செல். சாப்பாடு குழந்தை வளரக்கூடிய அந்த பருவத்திலிருந்து நாம செல்லை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்கிறோம். அவனுடைய பார்வை செல்லின் நோக்கம். அதனால வாய் தான் அசைச்சு கொண்டு இருக்குது. வயிறு நிரம்பிச்சா இல்லையாங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப சின்ன புள்ளி இருந்து செல்ல கொடுத்து 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 அதனுடைய பழக்கத்தை உண்டாக்கி, சுப்ஹானல்லாஹ், பிற்காலத்தில் அவனுடைய வளரும் பருவத்தில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அவன் எதை தேடுறாங்கிறது நமக்கு தெரியும். பிப்ரவரி 14 என்னங்க? பிப்ரவரி 14 என்ன தினமும் தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிப்ரவரி 14 காதலர் தினமா? ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க நாமளே பழக்கப்படுத்துறோம். ஆனால் முன்வாழ்ந்த சிறியவர்கள் முதல் நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் சிந்தனையை உண்டாக்கி தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் இல்மையும் அல்லாஹ்வின் பக்கம் நோக்கி அவர்கள் இருந்தார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டும். மாலிக் பின் தீனார் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு வழியா பஸ்ரால போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிறியவர் மண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கிறார். மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அந்த ஆயத்துக்களை இந்த வழக்கத்தை எழுதுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மின்ஹா கலக்னாக்கும், உங்களை இந்த மண்ணில் இருந்து படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், இது மண்ணின் பக்கமே உங்களை மீட்டுவோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, கியாமத் நாளையில் மறுமை நாளில் இந்த மண்ணில் இருந்து உங்களை எழுப்பப்படுவோம். அப்படித்தானே? மனிதன் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டான், மண்ணிலே மீட்டப்படுகிறான், மீண்டும் மண்ணில் இருந்து எழுப்பப்படுவான். இந்த ஆயத்துக்களை ஒரு தஃசீர் எழுதுவாங்க. மாலிக் பின் தீனார் ரஹ்மஹுல்லாஹ் களத்தில் தெருல போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கிறார், சின்ன பிள்ளை. ஞாபகத்திற்கு சொல்லுகிறேன் சங்கமிக்கவர்களே, மாலிக் பின் தீனார் கிட்ட போறாங்களாம். கிட்ட போய் நின்று அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகள் வேறையாக இருந்துச்சு. சிரிக்கிறாரு, அழுகிறாரு, அப்படி எல்லாம் இருந்துச்சு. என்னடா அந்த பிள்ளை சிரிச்சுட்டு இருக்கிறான், திடீர்னு அழுகிறான் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க கிட்ட போய், சரி சின்ன பிள்ளையா இருக்கிறான்னு சலாம் சொல்லவா வேண்டாமா அப்படின்னு நினைச்சாங்களாம். சலாம் சொல்லவா வேண்டாமா அப்படின்னு நினைச்சாங்களாம். இன்னைக்கு சலாம் சொல்வதற்கு கூட நாம் தரம் பார்க்கிறோம். சலாம் சொல்வதற்கு தரம் பார்க்கிறோம், ஆள் பார்க்கிறோம். இருக்கிறாரு, சலாம் சொல்லவா வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டு அவர் திரும்ப தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சலாம் என்பது யாராக இருந்தாலும் சொல்லணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முஸ்லிமை கண்டால் நீங்கள் சலாம் சொல்லுங்க. ஹதீஸ் இல்லையா? அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளத்தை மாத்திக்கிட்டு ஸலாம் அலைக்கும் யா குலாம், இவர் சொன்னார். மாலிக் பின் தீனார், ஸலாம் அலைக்கும் யா குலாம், சிறியவரே ஸலாம் அலைக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அவர் டப்புன்னு வலைக்கும் சலாம் யா மாலிக் அப்படின்னு சொன்னார். இவங்க பேரையும் சேர்த்து சொல்றாரு. அவரு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த ஆளுக்கு.
என்னடா சலாம் சொல்லணுமா, சலாம் சொல்லணுமா வேண்டாமா கேட்டு நினைச்சிட்டு கடைசியில் சலாம் சொன்னா நம்ம பேரையும் சேர்த்து இல்லவா சொல்றாரு. எந்த அளவுக்கு புத்திமானா இருந்துக்கிறாங்க பாருங்க. பதில் சொன்னவனே என் பேர் எப்படிப்பா தெரியும்? அவங்க சொல்றாங்க ஆளும் யாருவாக அல்லாஹ் சமூகத்தில் உண்டாலும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த குலாம். அதுக்கு பிறகு இந்த மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ் அந்த சிறியவர்கிட்ட கேட்டாங்களாம், நான் சில கேள்வி கேட்கட்டா உண்டு அப்படின்னு கேட்டாங்க. முதல் தரமா ஒரு கேள்வி கேட்கிறார் மாலிக் பின் தீனார். முதல் தரமா ஒரு கேள்வி கேட்கிறான், யா குலாம், அறிவு உடையவனுக்கும் அறிவில்லாதவனுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. புத்திமானுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் ஞானமுடையவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் என்ன? அவர் சொன்னாரா, பெரியவரே என் கிட்ட வந்து நின்று இந்த பிள்ளைக்கெல்லாம் நம்ம சலாம் சொல்லணுமா, எதுக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்க பாருங்க, அது அறிவு இல்லாதவனுக்கு அடையாளம். என் கிட்ட வந்து நின்று அப்படிதான் நம்ம நினைப்போம், இவனுக்கெல்லாம் பதில் வராது. பணக்காரர்களிடம் இருந்தும் பதவி உள்ளவர்களிடம் இருந்தும் அது பதில் வராது. சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு விஷயம், அண்ணல் பெருமான் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதர் சங்கையாக்கப்படுவார். எப்ப தெரியுமா? அவருடைய தீங்கை நினைத்து பயந்து இவர் சங்கை கொடுப்பார், கண்ணியப்படுத்தப்படுவார்னு அர்த்தம். நம்ம சலாம் சொல்லட்டா இந்த ஆள் ஏதாவது சொல்ல போறான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிதான் அப்படித்தானே. அவ அப்படி நினைக்கப்படுகின்றது. அப்ப இவர் சொன்னாரா, மாலிக்கே என் பக்கத்துல நின்று சலாம் சொல்லணுமா வேண்டாமா, இவனுக்கெல்லாம் என்ன சலாம் என்று நினைத்தாயே, அது அறிவு இல்லாதவனுக்கு அடையாளம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நினைச்சு யாராக இருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்றல்லவா நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. சிறியவர் பெரியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், பட்டமுள்ளவர் பதவி இல்லாதவர் என்பது எல்லாம் இல்லாமல் யாருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா என்பதை நினைச்சு சொன்னீங்கல்ல, இது அறிவு உள்ளவனுக்கு அடையாளம் சொன்னாங்க. திகைச்சிட்டாங்க மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ், தட்டி கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் நீ இந்த செய்தி வருது, எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், முந்திய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சிறியவர்கள் முதல் அல்லாஹ்வின் கிருபையினால் நல்ல அறிவாற்றலை பயன்படுத்தி அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களும் அப்படி வளர்த்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் அறிவார்ந்த பிள்ளைகளாக, இல்முடைய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. இல்மும் இருக்க வேண்டும், அறிவாற்றலும் இருக்க வேண்டும், ஞானமுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். சங்கேமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அறிவுள்ளவர்களாக ஆக்க வேண்டும். முகுலில்தான ரஹ்மத்துல்லாஹ் 1:5 இன்ஷால்லா முடிச்சார். முகுலில்தான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆனால் போன வாரம் 1:10 தாண்டிட்டு முகுலில்தான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாள் ஒரு வழியா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த வழியா ஹாரூன் ரஷீத் பாதுஷா வர்றாரு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா வரும்போது சுப்ஹானல்லாஹ், ஹாரூன் ரஷீத் பாதுஷா இவரை பார்த்த உடனே முகுலில்தானா அவங்கள பார்த்த உடனே, பைத்தியக்காரரே என்ன எப்போ உங்களை பைத்தியம், அதாவது முகுலில்தான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபிரிஸ்தான்ல இருந்துட்டு இருந்தாங்க. அவர் கபிரிஸ்தான்ல இருக்கும்போது, அதாவது ஹாரூன் ரஷீத் பாதுஷா வெளியே போயிட்டு ஒரு வேலையா போயிட்டு வர்றாங்க. வரும்போது இவங்க கபிரிஸ்தான்ல இருக்கிறாங்க. முகுலில்தானா பார்த்துட்டு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டாரா, முகுலில்தானா அவர்களே எப்போ உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சுது, எப்போ கபிரிஸ்தானுடைய சிந்தனை வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அப்போ முகுலில்தானா சொன்னாங்களா, எனக்கு எப்பவே தெரிஞ்சிட்டுப்பா, நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா. அந்த வரலாறு எப்படி தெரியுமா? இவர் குதிரையில் இருக்கிறார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. இப்படி கேட்ட உடனே நேர பக்கத்துல இருந்து ஒரு மரத்துல நேர ஏறிட்டாங்களா முகுலில்தானா. அந்த சமமா ஏறி நின்று உட்கார்ந்து ஏறிட்டாங்க, மரத்துல ஏறி. அவர் குதிரையில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, அந்த அளவுக்கு ஏறி உட்கார்ந்து, யா ஹாரூன் அந்த மஜ்னூன் அன மஜ்னூன், நீ பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா, எனக்கு பைத்தியம் தெரிஞ்சுதா உனக்கு பைத்தியம் தெரிஞ்சுதா, நீ அறிவுள்ளவனா நான் அறிவுள்ளவனா? உண்மையிலே நான் அறிவுள்ளவன் சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா முகுலில்தானா? தன் கபிரிஸ்தானையும் காட்டி, மக்பராக்களையும் கபிரிஸ்தானையும் காட்டி, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய கோட்டையும் காட்டி, நான் எப்பொழுது எனக்கு இந்த சிந்தனை வந்து விட்டதோ, கபிரிஸ்தானை காட்டி சொல்றாங்க முகுலில்தானா, இது நிரந்தரமானது, இதோ நீ வாழ்கிறாயே மன்னரை கோட்டை, இது அழியக்கூடியது, இது அழியக்கூடியது, இது நிரந்தரமானது என்பது எப்பொழுது எனக்கு உள்ளத்தில் வந்து விட்டதோ அப்பொழுதே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நீ இதை நினைச்சு அழியக்கூடியதை நிரந்தரமாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீ பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனான்னு கேட்டாங்க. நீ இந்த செய்தி இது
முகுல்தானா இப்படி சொன்ன உடனே இது அழியக்கூடியது, இது நிரந்தரமானது, கபிரிஸ்தான் தான் நிரந்தரமானது. இப்படி சொன்ன உடனே அவங்க அழுதாங்க. ஹாரூன் பாதுஷா கணேசர் கேட்டாங்களாம், சரி நான் பைத்தியக்காரன், நீங்க பைத்தியக்காரன் சொல்லிட்டீங்க, நீங்க நல்லவன் ஆகிட்டீங்க, நல்ல சிந்தனை உண்டாயிட்டு உங்களுக்கு, இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்னாங்களா முகுல்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடுத்து சொன்னாங்களா ஹாரூன் பாதுஷா கேட்டாராம், வேற ஏதாவது வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொன்னாங்களா இவங்க புகழ்தான சொன்னாங்களா, எனக்கு 3 விஷயம் வேணும், உன்னால தர முடியுமான்னு கேட்டாங்களாம். ஹாரூன் பாதுஷா சொன்னாரு கேளுங்கன்னு சொன்னாங்களாம். முதல் தடவையை கேட்டாங்களாம், எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், தர முடியுமான்னு கேட்டாங்க. ஹாரூன் பாதுஷா மன்னர்கிட்ட கேட்கிறாங்க, புகழ்தானா எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், தர முடியுமா? என்னால முடியாதுப்பான்னு சொன்னாங்க. அடுத்து என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்களாம். மலக்குல் மௌத் எனக்கு உயிர் வாங்க வருகின்ற பொழுது அதை விட்டு என்னை பாதுகாப்பு பெற வேண்டும், உன்னால் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டாங்க. லா குதிரு, அதுக்கு சக்தி பெற முடியாது. இரண்டாவது 3வது கேட்டாங்களா புகழ்தானா ஹாரூன் பாதுஷாட்ட, நரகத்தை விட்டு தூரமாக்கி சொர்க்கத்தில் நுழைய செய்ய வேண்டும், உங்களால முடியுமான்னு கேட்டாங்க. இது என்னால முடியாது. அப்ப சொன்னாங்களாம் புகழ்தானா, லா மலிகுன் அந்த லா மலிகுன் அன அப்துன், இப்ப விளங்கிக்கோ, நான் மன்னர், நான் அரசர் என்று நீ சொல்கிறாயே, இப்ப நீ ஒரு அடிமைதான்பா, நீ ஒரு அரசன் அல்ல, உன்னால் இந்த காரியம் எப்பொழுது முடியாதோ நீ இதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் நிரந்தரமானது. இப்ப நீ பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா, நீ அறிவுள்ளவனா நான் அறிவுள்ளவனா என்பதை விளங்கிக் கொள் என்று முகுல்தானா ரஹ்மத்துல்லாஹ் ஹாரூன் பாதுஷாவிடம் சொன்னார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டும். சங்கேமிக்கவர்களை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹின் நினைவோடும் மறுமையின் சிந்தனையோடும் வாழ்வதற்குண்டான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நம் வளரும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ரப்பின் நினைவோடும் ரப்பின் சிந்தனையோடும் வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் வகுத்து தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாநபியின் ஜியாரத்தின் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.